அக்ஷயா டைரி மிஷினரி கோயம்புத்தூர் நம்ம சேலம் பிரான்ச்ல இருந்து நம்ம கவு ஃபார்மிங்க்கு வந்திருக்கோம். நியர்பை ஒரு ஸ்டாருனுடைய ஃபார்மிங்க்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பிரான்ச்சினுடைய கஸ்டமர் ஃபீட்பேக்காக நம்ம சொல்கிறோம். வணக்கங்க, என் பேர் ராஜா. எங்ககிட்ட இப்போ ஒரு 20 மாடு இருக்குங்க. இப்போ 20 மாடுங்கும் போது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு கையில் கறக்கிறதுக்கு. அப்போ தான் வந்து இந்த பால் கறக்கிற மிஷின் போடலான்ட்டு ஒரு யோசனை வந்துச்சுங்க. இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். மிஷின் போட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க கூட இதை வந்து மிஷின் புலமாக மாட்டுறாங்க. அவங்க கூட அது வந்து கறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் கையில் கறக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து அதாவது கையில் கறந்தா ஒவ்வொரு மாடும் பட்டுன்னு உதைக்கும் செய்யும். ரொம்ப சிரமம் ஆச்சு. பட்டுன்னு இது வந்து சும்மா ஒரு நல்லா சுரப்பு வச்சுன்னா ஒரு 3 நிமிஷத்துல கறக்கும். அதிகபட்சம் 3 to 5 நிமிஷம் அதுக்கெல்லாம் வந்து கறக்கும். நாங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கா இல்லை ஒரு அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட அரை மணி நேரத்துக்குள்ள நாங்கள் ஒருத்தர் வந்து மடி தண்ணி போட்டே போவோம், ஒருத்தர் மாட்டிகிட்டே போவோம். பட்டுன்னு எங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிருதுங்க. இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் பக்கத்துலலாம் வந்து பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்ம பரவாயில்லையே, இவங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து பால் கறந்து இவ்வளோ மாட்டை இவ்வளோ சீக்கிரம் கறந்து கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் பால் சொசைட்டி கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு அவங்களும் யோசனை பண்ணி இப்போ அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இதே கம்பெனிலேருந்து இது ஒரு 20 மிஷின் பக்கமாக போட்டுக்கிறாங்க. நல்லா வேலை செய்யுதுங்க. சார், இவ்வளோ நாள் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மில்கிங் பண்ணுறது ரொம்ப எளிமையாகவே இருக்கும். ஆமாங்க, இப்போ மாடுகளுக்கு அது பழக்கப்பட்டிருக்கும். இந்த சவுண்ட்ல இருந்து எல்லாமே அது மசாஜ் பண்ணுற மாதிரி அது நல்லா கம்பெனி நின்றுக்குங்க. இப்போ கையில் கறக்கிறதோட இதுக்கு வந்து மிஷின்ல கறக்கும் மில்க் மிஷின் மூலியமா கறக்கிறது நல்லா மசாஜ் பண்ற மாதிரி நல்லா கம்பெனி இருந்து நல்லா கறக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடுகளுக்கு இது பண்ணுறதுனால இந்த மில்கிங் பண்றதுனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதுங்களா? இல்லைங்க, சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை. அது மாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. எங்களுக்குலாம் வந்து 20 மாடு கறக்கிறதா உட்காந்து எந்திரிக்கிறதுக்கே இடுப்பு பிடிச்சிக்கும், வலி ரொம்ப ஓவரா இருக்கும். சரி, இதுக்கு மேல ரொம்ப நாளாக இதெல்லாம் கறக்க முடியாதா, நம்ம வச்சு இதை ஃபார்ம் ரன் பண்ண முடியாதா அப்படிங்கிற யோசனை எல்லாம் இருந்துச்சு. இப்போ மில்கி மிஷின் வந்ததுனால இது வந்து நம்ம வயசான காலத்துக்கு செய்யற அளவுக்கு நம்ம யூஸா இருக்குங்க. சிரமம் இல்லாம இருக்கு. அதான் வச்சிருக்கலாம். மாடு வந்து ஃபார்ம் வயசான காலத்துலயுமே வச்சு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்டுலயே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கை கறவையை விட இந்த மிஷின் கறவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பல்செட்டர் மாடல் வந்த பிறகு நீங்க இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ காம்புகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? இல்ல, இதுவரைலாம் நாங்க மிஷின் போட்டதுனால தான் காம்பு பிரச்சனை, நடி பிரச்சனை அப்படிங்கறதுலாம் எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லைங்க. நம்ம கையில கறந்தா கூட இப்படி கறக்கும் போது காம்பு அடிபட்டுருது, நகம் வந்து கீறிடுதுங்க. இதுல அந்த பிரச்சனை எல்லாம் எந்த பிரச்சனையுமே வருது, எந்த பிரச்சனையும் வருது. ஸோ மில்கிங் மிஷின் வச்சிருந்தாவே நமக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்குங்க. நீங்க இவ்வளவு நாளா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ புதுசா வாங்கினவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுங்களா? இது எப்படி எடுத்து போடுறப்ப எடுக்கிறப்ப சில விஷயங்கள் நீங்க கவனிச்சு எடுத்திருப்பீங்க, நுணுக்கமா எடுப்பீங்க, அது மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா? இது ரொம்ப ஈஸி தாங்க, நீங்க கூட போடலாம். இதை வந்து ரிலீவ் பண்ணும்போது, அதாவது காம்புல இருந்து எடுக்கும் போது இது நம்ம இதுதான் வந்து லாக்கு சாவிங்கிறதுங்க. இது எடுத்தோமா ஈஸியா வந்துருங்க. ஒன்னு எடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்துடும் எல்லாமே. திருப்பி அந்த டீப்ல இருக்கிற பால் போறதுக்கு வந்து நம்ம திருப்பி இது லாக் பண்ணும்போது சல்லுன்னு இழுத்துக்குது, பால் ஃபுல்லா போயிடும். ஆமா, எங்கேயுமே ஒரே சொட்டு பால் கூட நிற்காது, எல்லாமே கேனுக்கு போயிருதுங்க. கேனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம அடுத்த மாடு தண்ணி கொடுத்து அங்க மாற்றத்துக்கு ஈஸியா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைவாட்டம் இருக்குங்க. ஆனா வந்து இது எங்களுக்கு இப்படி பண்றதே ஈஸியா இருக்குது. இது வந்து இப்படி 3 வளைச்சு பிடிச்சிக்கிட்டோமா இதை ஒன்னு எடுத்து நாங்க வந்து ஈஸியா அப்படி மாட்டிடுறோம். அடுத்தது வந்து இது ஒண்ணு விட்டுட்டோமா திருப்பி அதுக்கு அடுத்தது இப்படி மாட்டிடுறோங்க. அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இப்படி பிடிச்சிட்டு இது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப எளிமையா மாட்டிக்கலாம். கடைசியா வந்து நம்ம மில்கிங் மிஷின் பயன்படுத்துறதுனால மடி இறங்கிடுறது, இல்ல காம்பு வந்து வீக்கமாயிடுறது, அது மாதிரி ஏதாவது பிரச்சனை? நாங்க வந்து பல்ஸ் இது சென்செட்டும் இதுலயே வச்சிருக்கிறேங்க. ஓகேண்ணா. நாங்க அதுவும் ஒரு நாளைக்கு வந்து கரண்ட் இல்லாத அன்னைக்கு பெட்ரோல் இல்லைனாலும் கையில கறக்கும் போது அப்ப என்ன பண்ணோம்னா காம்பு வந்து மில்கி மிஷின் போட்டா அடுத்து கையில கறக்க முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து ப்ரெஸ் பண்ற டைப்பு, அதை லைட்டா வந்து அமுக்கிதான் விடுது ஒழிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்க கையில கறந்தாலும் எப்பயும் அதுக்கு முன்னாடி மிஷின் போடாத முன்னாடி கையில கறக்கும் போது காம்பு எப்படி இருந்துச்சு
அதே மாரி தான் இருக்கு, ஒன்றும் வித்தியாசமா இது இல்லைங்க. எங்க வீட்லயே ஒய்ஃபே கறக்குதுங்க, நல்லா ஈஸியா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் காம்பு டைட்டாலாம் வருது இல்லைங்க. ஸோ நம்ம பேசிட்டே 2 மாடு பால் கறந்துட்டோம் இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ இவ்வளவு நேரம் தான் ஆகுது. எவ்வளவு நேரம் தான் ஆகுதுங்க அது. அதாவது வந்து அதுக்கு முன்னெல்லாம் வந்து ரொம்ப கையில கறக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்குங்க, சிரமமா இருக்கும். இப்ப 20 மாடுலாம் வந்து நாங்க எங்க ஒரு டைம் வந்து காலையில ஒரு 5 மாடு, சாயந்தரம் ஒரு 5 மாடு கறக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைம் வந்து சிரமமா இருக்கும் போது தெரியுங்க. அதாவது ஏன்டா அதை வச்சு நம்ம பண்ணணும், இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு. இப்ப அந்த கஷ்டமே எங்களுக்கு தெரிவிக்கிறது இல்லைங்க. ஸோ பால் கறக்கிற நேரம் மிச்சமாகுது, பால் கறக்கிறது ஒரு வேலையா நமக்கு தெரியுது, வேலையே தெரியறது இல்லைங்க. நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பால் கறவை இயந்திரம் பயன்படுத்தணும்னா என்னென்ன விஷயங்களை வந்து முன்னாடியே நம்ம கிளீன் பண்ணிட்டு பண்ணணுங்க? நம்ம வந்து டியூப்புங்க, அடுத்தது வந்து இந்த போனி எல்லாமே வந்து பக்கெட் எல்லாமே வந்து கிளீனா வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டைம் வந்து இதே மாதிரி செட் போட்டு நம்ம தண்ணியில வந்து அந்த டியூப் வந்து தண்ணியில கமுத்தி வச்சுட்டு சுவிட்ச போட்டு விடணுங்க. இப்ப எப்படி பால் போகுது அதே மாதிரி தண்ணி வந்து பக்கெட்டுக்கு வருங்க. ஒவ்வொரு முறையும் பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் பால் கறந்ததுக்கு பின்னாடியும் இதே மாதிரி பால் நம்ம எப்படி போடுறோமோ இது காம்பளம் மாட்டுறதை விட்டு நம்ம பக்கெட்ல இருக்கிற தண்ணியில போட்டுருங்க. போட்டோமா அதே மாதிரி டியூப் வழியா தண்ணி போகும்போது இது உள்ள இருக்கிற எந்த ஒரு மஸ்ட் பாலினுடைய அந்த எண்ணெய் மாதிரி படிஞ்சிருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகி வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம பால் கறந்ததுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து மாட்டிடுவாங்க, தண்ணி உள்ள நிக்காதுங்க, அதெல்லாம் தண்ணி எல்லாமே கீழே விழுந்துடும், சுத்தமா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்னங்க சார்? என் பேர் ராஜாங்க சார். அப்பா பேர் குப்புசாமி, வைஃப் பேர் வந்து செல்விங்க. என்ன ஊருங்க, என்ன மாவட்டங்க? நாங்க பூசாரி ஊருங்க. பூசாரி ஊர்ல வந்து பனங்காட்டூர் போஸ்ட். எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து வந்து திண்டமங்கலம் பஞ்சாயத்துங்க, வாமலூர் தாலுக்கா 7 டிஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். நம்ம பண்ணையில எத்தனை மாடுகள் இருக்குங்க? நம்ம பண்ணையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாடு இருக்குங்க. கடந்த எத்தனை வருஷமா நீங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஃபார்மிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து எங்கிட்ட 5 மாடு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மாடுங்க. அதுக்கப்புறம் 10 மாட்டுக்கு மேல எங்களால கையில கறக்கிறது முடியாது, அதுக்கு மேல மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், தீவனம் காட்டுலயும் தீவனம் இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஐடியா பண்ணும் போது எங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு வெளியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டா 10 மாட்டுக்கு மேல வந்து கறந்து அந்த சொசைட்டி டைமுக்கு எங்களால கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அக்ஸயா அந்த மிஷின் போட்டதுக்கு அப்புறம் எங்க போயிட்டு வந்தாலும் 1/2 மணி நேரத்துல பால் எத்தனை மணி நேரம் கறந்துருவாங்க, சீக்கிரம் கறந்துடும். கறந்ததுனால வந்து நம்ம பால் எக்ஸ்டெண்ட் மாடு அதுக்கு முன்னாடி தாங்க திருப்பியும் 10 மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு நம்ம 3 வருஷம் முடிஞ்சிருச்சு மிஷின் வாங்கி. அப்படின்னா ஆமாங்க. என்ன டைப் ஆஃப் மிஷின் வாங்கி இருக்கீங்க? ஒரு 30 மாடு கறக்கிற மாதிரி இது மிஷின். ஓகே ஓகே. ஃபிக்ஸ்டு கவ் மில்கிங் மிஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஜென்செட்டோட வாங்கியிருக்கீங்க? ஜென்செட்டோட வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ ஒருவேளை நம்ம பவர் இல்லாத டைம்லயே நம்ம சென்செட் போட்டுக்கலாங்க, சென்செட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது இந்த மிஷின்ல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னு ஏதாவது வந்திருக்குங்களா, பிரச்சனைன்னு சொல்லி? இல்லைங்க, கம்ப்ளைண்ட்லாம் எங்களுக்கு எந்த இதுவுமே வரலைங்க. அதாவது இந்த டியூப் வந்து தேமான ஆகுறது எல்லாமே வந்து கம்பெனில இருந்து நம்ம உடனே சொல்லிட்டு அவங்க உடனே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஓகே. அதை நம்ம நாமளே பிட் பண்ணிக்கலாம், மெக்கானிக் வச்சு தான் பிட் பண்ணுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. 1 மந்த் யூஸ் பண்ணிட்டோமா என்னன்னு எது என்னங்கிற மேட்டர் எல்லாமே தெரிஞ்சிடும். இது எந்த மெக்கானிக் தேவையில்லைங்க, நாமளே வாங்கிட்டு நாமளே பிட் பண்ணிக்கலாம். சரி, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றீங்க. அக்ஷயா டைரி மிஷினரி பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? சர்வீஸ் நல்லா இருக்குங்க. அதாவது பல்செட் ஒன்று சரியா வாழல அப்படின்னு சொன்ன வச்சியா உடனே அனுப்பிச்சு விட்டு அவங்க உடனே சர்வீஸ் பண்ணி தந்துடுறாங்க. சரி சரிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு பல்செட்டு லைஃப்லாம் நல்லா வருதுங்க. இதெல்லாம் வந்து 2 நேரமும் போட்டு கறக்குறோம், ஒன்றும் பெருசா எதுவும் பிரச்சனை எல்லாம் வரலைங்க. இதனால வந்து நம்ம வந்து மிஷின் கெட்டு போச்சு, நம்ம எப்படா நீ கையில் கறக்குறது அப்படின்லாம் நாங்க என்னையும் யோசனை பண்ணல. அந்த அளவுக்கு இது வரலாம் 4 வருஷமா வந்ததும் இல்லை. சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பண்ணுங்க. எங்களுடைய அக்ஷயா டைரி மிஷினரி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து நீங்க பண்ணியை இன்னும் விரிவுபடுத்தலாம், நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தடுத்த இதுல பாக்கலாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். மறக்காம எங்க அக்ஷயா டைரி மிஷினரிஸ் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.